மீன ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நாள். மீன ராசி அன்பர்கள் இப்பொழுது மிகப்பெரிய முன்னேற்றத்தை தொழிலில் பார்ப்பார்கள். தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும். பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சி இருக்கும். 5 குடைவன் 2லும் 3 இருக்கக்கூடிய நல்ல நாள். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மீன ராசிக்கு உடம்பு நல்லா இன்னைக்கு கொஞ்சம் ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா இப்ப அதெல்லாம் சரியாயிடும். மருந்து மாத்திரை எல்லாம் நிறுத்திடலாம். என்ன மருந்து மாத்திரை தூக்கி கொடுங்க, தலை சுத்தி தூக்கி கொடுங்க. கடற்கரைக்கு போங்க, மெரினா பீச் போய் கடலை பார்த்து இருக்காங்க, மண்ணை பார்த்து நில்லுங்க. மாத்திரை எல்லாம் ஒரு பையில போட்டு மூட்டை கட்டிட்டு அப்படியே தலையை சுத்திட்டு அப்படியே பின்பக்கமா போட்டுட்டு நேரம் வந்துருங்க. வேறவே வேணாம், இந்த மாத்திரை வேணாம், மருந்து வேண்டாம், கேப்சூல் வேணாம், டேப்லெட் வேணாம், எல்லாத்தையும் தூக்கி கடாச்சிக்கலாங்க. கடலை தூக்கி போடுங்க. இதோட ஒழுங்குதெல்லாம் இதோட உங்களுக்கு பிடிச்ச தத்திரம் விட்டு இனிமே மாத்திரை மருந்துக்கு செலவே பண்ணக்கூடாது. ஹாஸ்பிட்டல் பக்கமே போகக்கூடாது. அந்த மாதிரி ஹெல்த்தாக போறீங்க. உங்கள் ஆரோக்கியத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். ஜாதகம் சொல்லுது, உங்க கிரகம் சொல்லுது, இது நான் சொல்லல, உங்களுடைய கிரகங்கள் சொல்கின்றன. ஆச்சு சுக்கரன் மாறிட போகுது. எவ்வளவு நாளைக்கு சுக்கரன் உச்சமா இருக்கும்? அஷ்டமாதிபதி உச்சமா இருக்கிறதுனாலதான் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துட்டு இருக்கு. அதுவும் இப்ப மாறிடும். அதுக்கப்புறம் இன்னும் நல்லா இருக்கு. 6, 8 குடையவர்கள் வலுவாக இருப்பதால் கொஞ்சம் இருக்கும். இப்ப அதுவும் மாறப்போகுது. 31ஆம் தேதி சுக்கரன் பயிற்சியான பிறகு மீனராசிக்காரங்களுக்கு நல்ல நேரம். ஆமா, அஷ்டமாதிபதி உள்ள உட்காந்துக்க ராசியில உட்காந்து உச்சமா இல்ல பவர்ஃபுல்லா உட்காந்துக்காருல சுக்கரன். அவன் அஷ்டமாதிபதி தானே. சுக்கரன் எப்படி நல்ல பண்ணு, மீனத்துக்கு நல்லதே பண்ணாரு. அதுவும் மாறுது இன்னும் 5 நாள்ல. அதுக்கப்புறம் பாருங்க, நீங்க சின்ன பையனாட்டம் ஆயிடுவீங்க. ஹெல்த் நல்லா ஆயிடும். உங்களுடைய ஆரோக்கியத்துல 10-15 வயசு கம்மியாகும். அந்த மாதிரி ஒரு முகப்பொழிவு ஏற்படும். மிகச்சிறப்பான நல்ல நேரம் வரப்போகிறது மீனராசிக்கு. குறிப்பாக ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம். 20 வருஷத்துக்கு முன்னால ஹெல்த் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. எனவே இன்றைய நாள் நல்ல நாள். முருகன் வழிபாடு செய்யுங்கள். திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன்மலை வேலை முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கிறது. வாழிய செந்தமிழ், வாழ்வன தமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. மாதரம் வந்தே மாதம். மீண்டும்